வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிலபஸில் அடுத்தது இருக்கிற ஒருமை பன்மை அறிதல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும் கற்றுக்க போகிறோம். பேசிக் மட்டும் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த கொஸ்டின் வந்தாலுமே அடிக்கலாம். ஓகேங்களா? ஓர் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஒன்று அப்படிங்கிற வார்த்தையை குறிக்க ஒரு அப்படிங்கிற ரெண்டும் பயன்படுத்தணும். இது எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்பாங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஓர் அலை. இப்போ அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால அதுக்கு முன்னாடி ஓர் போட்டிருக்கோம். ஒரு நகரம். நகரம் ந அப்படிங்கிற வார்த்தை வந்து உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறதுனால ஒருங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உயிர் எழுத்து ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி ஓரும், உயிர்மெய் எழுத்து ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணணும். இது 2025 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். பிழை திருத்துக. கூற்று: ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம்: உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ரெண்டாவது உள்ள காரண கூற்றுப்படி மேலே வந்து ஓர் அணில் மரத்தில் ஏறியதான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அணிலுங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்தியிருக்கணும். தப்பாக பயன்படுத்துறதுனால கூற்று தவறு, ஆனால் அதோட காரணம் சரி. இப்போது நம்ம முன்னாடி ஓர்னு படித்தது தான் ரெண்டாவதுல வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கவனமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருமே இந்த ஒரு மார்க்கு பரவாயில்ல விட்டுருன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு நாள் முன்னாடி போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சொல்கிற டாப்பிக்கை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்தது போவோம். அது அஃது. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதுவும் ஓர் மாதிரி தான். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அஃது இங்கே உள்ளது. அப்போ இங்கேங்கிறதுல ஈங்கிறது உயிரெழுத்துங்கிறதுனால அஃதுங்கிறது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நன்றாக உள்ளது. அது நன்றாக உள்ளது. இப்போ இதில் நங்கிறது உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறதுனால அதுங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல. நம்ம பேசுகிறோம், இது எல்லாமே வந்து சரியான தொடர்கள் கிடையாது. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது இல்லைன்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் பேசுறது எல்லாமே கரெக்டு கிடையாது. அதை வந்து இது மாதிரி திருத்திக்கணும். இப்போ தன்மைனா நம்ம பேசுறது நான், நாம், அது மாதிரி வர்றது. அதில் ஒருமை பன்மைன்னு ரெண்டு இருக்குது. ஒருமைனா நம்மளை மட்டும் சொல்கிறது, பன்மைனா நம்ம சுற்றி இருக்க எல்லாரையும் சொல்கிறது. அப்போது அங்கே நான் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது அல்லேன், நான்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது அல்லேன், நான் அல்லேன். இங்கே இன்னும் முடியுது, இங்கேயும் இன்னும் முடியுது. நான் அல்லேன். பன்மை வரும்போது நாம் அல்லோம். அப்போ நாம் இங்கே அல்லோம், இம்முன்னு முடிக்கணும். அதே முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லும்போது நீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அங்கே ஒருமை நீங்கிறது வரும்போது நீ அல்லை. நீ அல்லை அப்படிங்கிற வார்த்தை ஐயோட முடியணும். அது நீ அல்லை அப்படின்னு முடிக்கணும். அதே நீவீர் வரும்போது அல்லீர். இந்த நீ அல்லை மட்டும் குழப்பம், நல்லா கவனமாக பார்த்துக்கணும். நீ அல்லை அப்படிங்கிறது வரணும். அடுத்தது படற்கையில் தேர்ட் பர்சன் படற்கை வரும்போது ஆண்பால் வரும்போது அவன் அல்லன், அவன் அல்லன். இங்கே பாருங்க, இங்கே நான் அல்லேன், ஏன்கிறது முடிஞ்சிருக்குது. இங்கே அவன் அப்படிங்கிறப்ப அல்லன் அண்ணுங்கிறது முடிஞ்சிருக்குது. பெண்பால் வரும்போது அவள் அல்லல், அப்போ அல்லுங்கிறது முடிஞ்சிருக்குது. பலர்பால் வரும்போது அவர் அல்லர். இங்கே இரு முடியுது, இங்கே அல்லர் அப்படின்னு அருங்கிறது முடியுது. ஓகேங்களா? ஒன்றன் பால் வரும்போது, ஓகேங்களா, ஒன்றன் பால் வரும்போது அஃது அன்று. ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃது அன்று ஒன்றன் பால் வரும்போது. அதே பலவின் பால் வரும்போது, உயிரற்ற பொருள் சொல்லும்போது ஒன்றன் பால் வரும்போது மாடுன்னு வரும்போது அன்று, மாடுகள்னு வரும்போது அல்ல, புத்தகம்னு வரும்போது அன்று, புத்தகங்கள்னு வரும்போது அல்ல. ஓகேவா? அவை அல்ல.
அவை அல்ல. இதில் பார்த்தீங்கன்னா அல்லேன், அல்லோம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே பாருங்க, நான்கிறது நெடில், அதான் அல்லேன் ஏ அப்படின்னு முடியும். நாம் நாங்கிறது நெடில், அதனால அல்லோம் ஓம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அல்லன் அன்னுங்கிறது. அப்போ இந்த வாவை கட் பண்ணிங்கன்னா அன்னுங்கிற வார்த்தை வரும். அல்லன் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை இந்த இதில் வாவை கட் பண்ணிங்கன்னா அல்லல், அல்லல் அப்படின்னா இந்த அல்லுங்கிறது வரும். அவர் அல்லர், இதுலேயும் வாவை கட் பண்ணிங்கன்னா அருங்கிறது வரும். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஒருமையில் நீ அல்லை, நீவீர் அல்லீர், சரிங்களா? ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் அல்லர்னு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ஆண்பால் பெண்பால் ஞாபகம் வச்சிங்கனாலே இதை நீ முன்னிலையில் உள்ளதை ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் போகலாங்களா? வேறு, உண்டு, இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்களாகும். இப்போ வேறு, உண்டு, இல்லையில எந்த மாற்றமும் ஏற்படாது. அது மூவிடத்திற்கும் பொதுவாக தான் வரும், ஐம்பாலுக்கும் பொதுவாக தான் வரும். இது கொஸ்டினை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வேறு, உண்டு, வேறு, உண்டு, இல்லை. வேற உண்டா இல்லை அப்படிம்பாங்கல்ல, வேற உண்டா இல்லை அப்படிம்பாங்கல்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்து எங்கே இருந்தாலும் மாறவே மாறாது, அப்படியே தான் வரும். அடுத்தது தான், தாம். தான், தாம். இதில் தான் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும், தான்கிறது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த தான்கிறது என்ன மாறுது பாருங்க. அதாவது புணர்ச்சி விதிகளை ஏற்கும்போது, வேற்றுமை உருவை ஏற்கும்போது தான், தன்னை, தன்னால், ஐ, ஆல், கூ, இன், அதுன்னு வருங்கள்ல, அதை சேர்த்து சொல்லியிருக்காங்க. தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். அதே தாம் அப்படின்னு வரும்போது தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படின்னு சொல்லி பன்மை பொருளை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இங்க தலைவருங்கிறது ஒருமை தான். ஆனா ஏன் இங்க தமதுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மரியாதை நிமித்தமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மரியாதைன்னு வர்றப்ப அந்த ஒருமைங்கிறத பன்மையாக யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஓகேங்களா? தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், தனதுன்னு தான் இருக்கணும், தமதுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மரியாதை நிமித்தமா யூஸ் பண்ணியிருக்காங்க. மாணவன் தனது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். அப்போ மாணவன் அப்படிங்கிறது ஒருமை, அதனால தனதுங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் ஹல்னு வரும்போது பன்மை, அதனால இங்க தமது அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கன்று தனது தலையை ஆட்டியது. கன்றுங்கிறது ஒருமை, அதனால தனது அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக 2025 கேட்ட கேள்வி. கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் அப்படிங்கிறது பலவின்பால், ஓடியதுங்கிறது ஒன்றன் பாலில் வந்திருக்குது. அப்போது கூற்று தவறு. ஓகேங்களா? இது கல்லுன்னு முடிஞ்சிருக்கிறது பலவின்பால், ஓடின அப்படிங்கிறது வந்து ஒன்றன் பாலில் வந்திருக்குது, அதனால இது தவறு. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகிதை இடம்பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுங்கிறது இடம்பெறக்கூடாது, அவை அப்படிங்கிறது தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால இதுவும் தவறு. அப்போ கூற்று தவறு, காரணம் தவறு. கரெக்ட். அடுத்து நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அந்த அளவு தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தது. வயலில் மாடுகள் மேய்ந்தது. வயலில் மாடுகள் மேய்ந்தன. வயலில் மாடுகள் மேய்ந்தது. அப்போ இங்க மாடுகள்னு வந்திருக்குது, இங்க மேய்ந்தனன்னு வந்திருக்குது. அப்போ சி தான் கரெக்ட். அடுத்தது நீர், நீவீர், நீங்கள் ஆகியன டேஷ் பெயர்கள்னு கேட்டிருக்காங்க. முன்னிலை ஒருமை, தன்மை ஒருமை, முன்னிலை பன்மை, தன்மை பன்மை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
நீர் நீவீர் வந்தாலே முன்னிலை தான். அதுல ஒருமையா பன்மையானா நீங்கள் நீவீர் அப்படின்னு இரு வந்து முடிஞ்சிருக்குது. இது இரு வந்து முடிஞ்சதுன்னா முன்னிலை பன்மை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பிழையில்லா சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல அவளது தந்தையும் எனது மகனும் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல. அவள் தந்தையும் என் மகனும் கூறுவது ஏற்கத்தக்கன அல்ல. சி வந்து அவளின் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கது அன்று. டி வந்து அவள் தந்தையும் எனது மகனும் கூறுவது ஏற்கத்தக்கது அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் தந்தையும் மகனும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒருமையே கிடையாது, பன்மையில் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து. அப்போ இந்த மாதிரி வரும்போது அன்று அப்படிங்கிற வார்த்தை வரவே வராது. அப்போ ஆப்ஷன் சி வராது. இங்கேயும் அன்றுங்கிறது வந்துருக்குது. அப்படின்னா ஆப்ஷன் டியும் வராது. ஆப்ஷன் ஏ இல்லை பி தான் வரணும். அவளது தந்தையும் எனது மகனும் கூறுவது ஏற்கத்தக்கது அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அவள் அந்த மாதிரி வரும்போது அது எனது அப்படிங்கிற வார்த்தை வந்து இலக்கண முறைப்படி சேராது. ஓகேங்களா? அப்படின்னா அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஏ புலிகள் இரண்டும் வருகின்றது. பி நானும் அவனும் வந்தோம். சி மயில்கள் அகவுகிறது. டி மேற்கூறி எதுவும் இல்லை. அப்படின்னா புலிகள் இரண்டும் வருகின்றது அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து ரெண்டுங்கிறப்ப பன்மையில் வந்துடுது. அப்போ வருகின்றதுன்னு வரக்கூடாது, வருகின்றன அப்படின்னு வந்திருக்கணும். அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. நானும் அவனும் வந்தோம், நானும் அவனும் வந்தோம். இப்போ தன்மையில பன்மை வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்தோம்னு முடிஞ்சிருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. கீழே உள்ள சி செக் பண்ணுவோம். மயில்கள் அகவுகிறது, அப்போ அகவுகிறன அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். அப்போ இது தப்பு. மேலே உள்ளது பி தான் கரெக்டு, டி வராது. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஏ அதுகள் இங்கே உள. பி அதுகள் இங்கே உள்ளன. சி அவை இங்கே உள்ளன. அதுகள் இங்கே உள்ளது. ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ஏ அதுகள்ங்கிற வார்த்தை வரவே வராது. இப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. அந்த அவைங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். அவை உள்ளன அப்படிங்கிறது இதுவும் பன்மை, இதுவும் பன்மை. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. நீ சிறந்தவன் அல்ல. நீ சிறந்தவன் அன்று. நீ சிறந்தவன் அல்லவை. நீ சிறந்தவன் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ அப்படிங்கிறது இங்க ஒருமை. நீன்னு வந்தா நீ சிறந்தவன் அன்று அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கணும். அப்போ இந்த நீங்கிறதுக்கு அல்லைங்கிறது வரக்கூடாது. இப்போ நீ சிறந்தவன் அன்று அப்படிங்கிறது தான் முடியணும். அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்தது ஒருமை பன்மை பிழையை வாக்கியங்களை கண்டறிக. 1 காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தது. காட்டில் முயலும் ஆமையும் நட்பாய் இருந்தன. மாணவன் நல்லொழுக்கம் உடையவர்கள். மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் அப்படின்னு முடிஞ்சிருக்குது. இப்போ காட்டில் முயலும் ஆமையும் அப்படின்னாலே இது பன்மை ஆயிடுச்சு. பன்மை ஆகிறப்ப நட்பா இருந்தன அப்படின்னு முடியறது தான் கரெக்டு. அப்போ 2 கரெக்டு. மாணவன் நல்லொழுக்கம் உடையவர்கள், அப்போ இது பன்மை, இது ஒருமை. அப்போ இந்த இது தப்பு. மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள், அப்போ இங்க கல் முடிஞ்சிருக்குது, இங்கேயும் பன்மையில கல் முடிஞ்சிருக்குது. அப்போ இது கரெக்டு. அப்போ ஆப்ஷனு 2ம் 4ம் தான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது? துள்ளுகிற மாடு பொதி சுமக்காதவை. துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது. துள்ளுகிற மாடுகள் பொதி சுமக்காது. இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ துள்ளுகிற மாடு பொதி சுமக்காதவை. துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது. அப்போ இங்க மாடு பொதி சுமக்காது அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ பி தான் கரெக்ட். ஏன்னா துள்ளுகிற மாடுகள் அப்படின்னு வரும்போது இங்க சுமக்காது அப்படிங்கிறது வராது. துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. கட்டியங்காரன் களரியில் வந்து தோன்றினார். கட்டியங்காரர்கள் களரியில் வந்து தோன்றியது. கட்டியங்காரனும் பாடலாசிரியனும் களரியில் வந்து தோன்றினான்.
கட்டியங்காரன் கலையில் வந்து தோன்றினான். இப்போ கட்டியங்காரன் அப்படிங்கிறது ஒரு ஆளு. தோன்றினர் அருங்கிறது பலர்பால்ல வர்றது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. கட்டியங்காரர்கள் அப்படின்னு இது வந்து ஆண்பால்ல முடிஞ்சிருக்குது. சாரி, பலர்பால்ல முடிஞ்சிருக்குது. அப்ப தோன்றியது அப்படிங்கிறது வந்து ஒன்றன் பால்ல முடிஞ்சிருக்குது. அப்படின்னா இது வராது. கட்டியம்காரனும் பாடலாசிரியனும் களரியில் தோன்றினான். அப்போ இங்க பண்ணை வந்திருக்குது. ஆனா முடியறது ஒருமையில முடிஞ்சிருக்கு. அப்ப இது வராது. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் டி. கட்டியங்காரன் களரியில் வந்து தோன்றினான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஏ. அவன் கவிஞன் அல்லர். அவன் கவிஞன் அன்று. அவன் கவிஞன் அல்லன். அவன் அல்லன் கவிஞன். ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவன் கவிஞன் அல்லர். அல்லருங்கிறது பலர்பால்ல வர்றது. அதனால அது வராது. அவன் கவிஞன் அன்று. அன்றுங்கிறது வந்து ஒன்றன் பால்ல வர்றது. அப்போ அதுவும் வராது. சி. அவன் கவிஞன் அல்லன். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. விழாவில் மக்கள் கிடையாது. விழாவில் மக்கள் இல்லை. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே. இப்போ இங்குள்ளன அப்படின்னாலே இங்க வந்து பன்மை தான். அப்படின்னா இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே அப்படின்னு தான் வரணும்னா எல்லாம்னு வர்றப்ப பழமே வராது, ஒருமையில வராது, பன்மையில தான் வரும். அப்போ ரெண்டு கரெக்ட். விழாவில் மக்கள் கிடையாது. மக்கள்ங்கிறது வந்து உயிருள்ள பொருள், கிடையாதுங்கிறது உயிரற்ற பொருளுக்கு வராது. அப்ப கிடையாது அப்படின்னு வராது. விழாவில் மக்கள் இல்லை அப்படின்னு தான் வரும். அப்ப 2 4 தான் கரெக்ட். அப்பசி மாசம் அடமழை இம்பாங்கை தொடரின் பிழை நீக்கிய வடிவம் கேட்டிருக்காங்க. ஐப்பதி மாதம் அடைமழை என்பார்கள். ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். இதுதான் கரெக்டான வாக்கியம். கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை? கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை? நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். இப்போ இது கரெக்ட். நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். அப்ப இதுவும் கரெக்ட். வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நான் என்பது நம் என்றும் தெரியும். இதுவும் கரெக்ட். நீர் நீர் நீவீர் நீயிர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயராகும். நீர் நீவீர் நீங்கள் அப்படின்னாலே முன்னிலை ஒருமை கிடையாது, முன்னிலை பன்மையில வரும். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்துருச்சு இல்ல, நீர் நீவீர் நீங்கள் எல்லாம் வந்துருச்சு இல்ல, அப்போ முன்னிலை பன்மையில வரும். இப்போ ஆன்சர் என்னன்னா 1 2 3 சரியானவை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியது. யானையின் கண்கள் சிறியது. யானையின் கண்கள் சிறியன. யானையின் கண் சிறியன. கண்ணுனாலே நமக்கு பலர்பால்ல தான் வரணும், சாரி பன்மையில தான் வரணும். ஓகேங்களா? ஏன்னா கண் எல்லாருக்கும் 2 இருக்கும். அப்போ கண்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்படின்னா ஏ தப்பு, டி தப்பு. கண்கள் சிறியதுன்னு முடிஞ்சிருக்குது. சிறியதுன்னா ஒருமையில வர்றது. சிறியன அப்படிங்கிறது தான் பன்மை. அப்போ யானையின் கண்கள் சிறியன அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழங்களே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே. இந்த எல்லாம் அப்படிங்கிறது வர்றப்போ பன்மை. அப்ப இங்கு உள்ளது அப்படிங்கிறது வராது. இது ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா? இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே. பழமேன்னு முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒருமை. அப்ப இதுவும் வராது. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. அப்போ எல்லாம் அப்படிங்கிறப்ப இங்குள்ளன அப்படிங்கிறது இங்கேயும் பன்மை வந்திருக்கு, இங்கேயும் பன்மை வந்திருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். சித்த மருத்துவத்தை 11 சித்தர்கள் வளர்த்தார். தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது.
ஃபர்ஸ்ட் ஏ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னாக்கா இங்க பன்மை வந்திருக்கு, அரு முடிஞ்சிருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பி செக் பண்ணோம்னா சித்த மருத்துவத்தை 17 சித்தர்கள் வளர்த்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ வளர்த்தார்கள்னு முடிஞ்சிருக்கணும், அதனால இது தப்பு. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன அப்படின்னு முடிஞ்சிருக்க கூடாது, பன்மையில பெற்றிருந்தது அப்படின்னு ஒருமையில முடிஞ்சிருக்கணும். அப்போ இது தப்பு. இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது. அப்போ அதுன்னு வந்து ஒன்றன் பால் முடிஞ்சிருக்குது. குழந்தைகள்ங்கிறது வந்து ஆண்பால் பெண்பால் பொதுவில் வரும். ஓகேவா? பார்க்கின்றனர் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். அப்போ இதுவும் தப்பு. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. நான் வாங்கியது நூல் இது அல்ல. நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நான் வாங்கிய நூல் இஃது அல்ல. நான் வாங்கிய நூல் இஃது அன்று. நான் வாங்கிய நூல் இது அன்று. நான் வாங்கிய நூல் இது அன்றுன்னு இருக்காங்க. நான் வாங்கிய நூல், நூலுங்கிறது வந்து ஒருமை. அப்போ அல்ல அப்படிங்கிறது வந்து பன்மை. அப்படின்னா இது வராது. நான் வாங்கிய நூல் இஃது அன்று. அப்போ நூலுங்கிறது ஒருமை, அன்றுங்கிறது ஒருமையில வந்திருக்குது. ஓகேங்களா? நான் வாங்கிய நூல் இது அன்று. அப்போ இதுங்கிறது தப்பு இங்கே. ஏன்னா ஆக்கு முன்னாடி இஃது அப்படிங்கிறதான் வந்திருக்கணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி இஃது தான் வந்திருக்கணும். அப்போ இதுவும் தப்பு. இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்குது. அப்போ இதுவும் தப்பு. பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே, கண்டது கூறவே, கண்டதை கூறவே, காண்பது கூறவே, கண்டதனை கூறவே. இதுக்கு வந்து கண்டதனை கூறவே அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஜஸ்டிஃபை பண்ண முடியல, ஆனால் இதுக்கு இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கண்டதனை கூறவே அதான் கரெக்ட். பிழையற்ற வாக்கியம் எது? ஓர் மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அப்போ ஓர் அப்படிங்கிறது வந்து எங்க வரணும்னா இங்க வந்து உயிரெழுத்து வந்தால் தான் ஓருங்கிறது வரணும். ஓகேங்களா? அது மாதிரி இங்கே உள்ள ஓருக்கு வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இந்த ஓர் தப்புங்கிறதுனால இந்த ஆப்ஷன் வராது. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர். அப்போ இங்கே ஆக்கு முன்னாடி ஓருங்கிறது வந்திருக்கணும், ஒருங்கிறது வந்திருக்குது. அப்போ இதுவும் தப்பு. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர். அப்போ இங்கே கரெக்டாக வந்திருக்குது. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருவும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும் வந்திருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. இங்கே ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள் அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள். பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர். பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றாள். பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர். இப்போ பெண் எல்லா துறையிலும், இந்த மாதிரி துறையிலும் முடியக்கூடாது. முடிஞ்சா துறைகளிலும் அப்படின்னு தான் முடியணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏவும் தப்பு, பியும் தப்பு. பெண் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றாள். அப்போ எல்லா அப்படின்னு வர்றப்ப இங்க ஒருமையில வந்திருக்கு. அப்போ இது தப்பு, இதுவும் வராது. எல்லா துறைகளிலும் எல்லாம்னு வர்றப்ப பணிபுரிகின்றனர் அப்படின்னு பலர்பால தான் வரணும். அப்போ இதுதான் கரெக்ட். வருவதும் போவதும் கிடையா பிழையற்ற வாக்கியம் எது? வருவதும் போவதும் கிடையா, வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் கிடையாது. இந்த வருவதும் போவதுங்கிறது எதையுமே மென்ஷன் பண்ணல, ஒரு அக்ரிணை வாக்கியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வர்றப்ப கிடையா அப்படிங்கிறது தான் கரெக்டு. மற்ற எதுவும் வராது. இந்த பழமொழி மாரி வர்றது எல்லாத்துக்குமே கிடையா அப்படிங்கிறது தான் போடணும். ஓகேங்களா? அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. பிழை திருத்தம் எழுதுக. ஏ மல்லிகை
குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் இல்லை. இந்த அல்லை அப்படிங்கிறது வந்து ஒன்றன் பாலுக்கு வராது. அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. அல்லங்கிறது பலவின் பாலுக்கு யூஸ் பண்ணணும். இங்கே மல்லிகைங்கிறது ஒன்றன் பாலில் வந்திருக்குது. ஒன்றன் பாலில் வரும்போது அன்றுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி வராது. அடுத்தது, ஒரு வார்த்தை ஒருமையிலேருந்து பன்மையாக போகும்போது எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். யான்கிற வார்த்தை யாம் யாங்கள்னு மாறும். நான் அப்படிங்கிறது நாம் நாங்கள்னு மாறும். நீங்கிறது நீர் நீங்கள் அப்படின்னு மாறும். அவன் அவள் அப்படிங்கிறது அவர்கள்னு மாறும். இந்த இடத்துலையும் கல்லுங்கிற வார்த்தை வருது பாருங்க, ரொம்ப முக்கியம். அதுங்கிறது அவைன்னு மாறும். அதுங்கிறது எப்படி மாறும்னா அவைன்னு மாறும். தம்பி அப்படிங்கிறது பன்மையில் தம்பிமார் அப்படின்னு மாறும். தங்கை அப்படிங்கிறது தங்கைமார் அப்படின்னு மாறும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம, ரொம்ப புதுசாக இருக்கும். பரீட்சையில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா படிச்சுக்கங்க. கண் அப்படிங்கிறது பன்மையில் கண்கள் அப்படின்னு மாறும். நரி அப்படிங்கிறது நரிகள்னு மாறும். தாம் தன்னை தன்னால் தனக்கு தனது அப்படிங்கிறது எல்லாமே தாம் தம்மை தம்மால் தமக்கு தமதுன்னு மாறும். ஓகேங்களா? இது வந்து தாம்னு வராது, சாரி, தான் அப்படிங்கிறது எல்லாமே தாம் தம்மை தன் தம்மால் தமக்கு தமதுன்னு மாறும். எல்லா இடத்துலையும் மாங்கிறது மாறுது. ஓகேங்களா? அன்று அப்படிங்கிறது ஒருமையில் வர்றது, அல்ல அப்படிங்கிறது பன்மையில் வர்றது, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் போவோம். சரியான தொடரை தேர்ந்தெடு. மன்னர் தம் குடிகளிடம் அன்பாயிருப்பார். மன்னர் தம் குடிகளிடம் அன்பாயிருப்பார். மன்னர் தனது குடிகளிடம் அன்பாயிருப்பார். மன்னர் தம்மால் குடிகளிடம் அன்பாயிருப்பார். இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மன்னர் தன் குடிகளிடம் அன்பாயிருப்பார். தன் அப்படிங்கிறது ஒருமையில் வருது. இந்த குடிகள் அப்படிங்கிறதுக்கு ஒருமை வராது, ஏன்னா குடிகள்ங்கிறது பன்மையை குறிக்கும். அதனால இந்த ஆப்ஷன் வராது. மன்னர் தம் குடிகளிடம் அன்பாயிருப்பார். இந்த தம்முங்கிறது பன்மையை குறிக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஆமைகள் வேகமாய் ஓடாது. இத்தொடரின் சரியான வடிவம் எது? எப்போதுமே பலவின் பால் வர்றப்ப இந்த ஓடாது அப்படிங்கிறது வராது. ஓடா, ஏற்கனவே பார்த்தாங்களா, வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது தான் வரும். அந்த மாதிரி இந்த தூங்கிறது கட்டாயம் தான் வரும். அப்போ ஆமைகள் வேகமாய் ஓடாது அப்படிங்கிறதுக்கு கரெக்டான சொல்லு ஆமைகள் வேகமாய் ஓடினான் அப்படிங்கிறது வராது. ஆமைகள் வேகமாய் ஓடியது அப்படிங்கிறது வராது. ஆமைகள் வேகமாய் ஓடா அப்படிங்கிறது தான் கரெக்டு. என்னக்கா எதிர்மறையில் வர்றப்போ ஓடாது அப்படின்னு சொன்னால் ஓடா அப்படின்னு தான் போகணும் நம்ம. ஓகேங்களா? ஆமைகள் வேகமாய் ஓடவில்லை, இந்த இல்லைங்கிறதுலாம் வராது. அப்போ ஆமைகள் வேகமாய் ஓடா அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் கொடுத்த புத்தகம் இது அன்று. நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல. நான் கொடுத்த புத்தகம் இது அல்லன். நான் கொடுத்த புத்தகம் இது அல்லர். இப்போ நான் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒருமையில் இருக்குது. நான்கிறது வந்து ஒருமை. அன்று அப்படிங்கிறது ஒருமை. நான் கொடுத்த புத்தகம் இது அன்று. அப்படிங்கிறது தான் கரெக்டு. இது இதுன்னு வரக்கூடாது, இஃதுன்னு வரணும். நான் கொடுத்த புத்தகம் இஃதன்றுன்னு வரணும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அல்லங்கிறது பன்மைக்கு வரணும். அதனால் இது தப்பு. அல்லங்கிறது வந்து கிரீனைக்கு வராது. அப்போது இதுவும் தப்பு. உயிரற்ற பொருளுக்கு வராது. அல்லர் அப்படிங்கிறதும் உயிரற்ற பொருளுக்கு வராது. புத்தகம் அப்படிங்கிற பொருளுக்கு வராது. அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதை செய்தவன் இவன் அல்ல. இத்தொடரின் பிழையற்ற வடிவம் யாது? இதை செய்தவன்
இவன் அல்லன். இதை செய்தவன் இவன் அன்று. இதை செய்தவன் இவன் அல்லல். இதை செய்தவன் இவன் அல்லர். இப்போ இதை செய்தவன் இவன் அல்லன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். என்ன இவன் அல்லன் நம்ம படிச்சிருக்கோம்ல, அவன் அல்லன்னு படிச்சிருப்போம். அங்க வந்து இந்த வாவை தூக்குனா அண்ணுங்கிறது முடிஞ்சிருக்கும். அதே தான் இல்லை, இவன் அல்லன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் கரெக்டு. இவன் அன்றுங்கிறது வராது. ஏன்னா இவன் அன்று அப்படிங்கிறது வந்து உயிரற்ற பொருளுக்கு சொல்றது. அப்போ இது வராது. அல்லல் அப்படின்னா பெண்பாலுக்கு வர்றது. இங்கே இவன் வர்றதுனால அதுவும் வராது. இவன் அல்லர், அல்லர்னா பலர்பாலுக்கு வர்றது. அப்போ இவன்கிறது இங்கே ஆண்பாலுக்கு வந்திருக்கிறது. அப்போ இதுவும் வராது. பாலும் தேனும் கிடைத்தது. இத்தொடரின் சரியான மரபு வடிவம் எது? பாலும் தேனும் கிடைத்தன. பாலும் தேனும் கிடைத்ததுகள். பாலும் தேனும் கிடைத்தான். பாலும் தேனும் கிடைத்தது. பாலும் தேனும் அப்படிங்கிறப்ப இது ரெண்டுமே பன்மையில வர்றது. அப்ப கிடைத்தன அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? கிடைத்தது அப்படிங்கிறது வராது. இது ரெண்டு தான். மிச்ச ஆப்ஷன் நீங்க ஈஸியா ஸ்கிப் பண்ணிடலாம். கிடைத்ததுங்கிறது வந்து இப்போ ஒருமையில தான் வரும். அதனால இது வராது. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றன. தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றன. தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றார்கள். தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது. தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டை குறிக்கிறது. அப்போ வென்றன அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா அது ஒரு நாடு. வென்றனங்கிறது பலர்பால வர்றது. அதனால இது வராது. தமிழ் அணி போட்டியில் வென்றார்கள் அப்படின்னு வராது. இது தப்புன்னு. தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு இடத்த குறிக்குது. இங்கே வந்து இது ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ இது வராது. தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது. இதுதான் கரெக்டு. ஏன்னா அதுங்கிறது கரெக்டாக ஒரு ஸ்டேட்டை மட்டும் குறிக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. திட்டங்கள் தீட்டப்பட்டது. இத்தொடரின் சரியான வடிவம் எது? திட்டங்கள் தீட்டப்பட்டன. திட்டம் தீட்டப்பட்டன. திட்டங்கள் தீட்டப்பட்டான். திட்டங்கள் தீட்டப்பட்டதுகள். அப்போ தீட்டப்பட்டான்ங்கிறது வராது. திட்டங்கள் தீட்டப்பட்டதுகள் அப்படிங்கிறது வராது. அப்போ திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பன்மையில வருது. அப்போ தீட்டப்பட்டன அப்படிங்கிறது தான் கரெக்டு. பி எடுத்தீங்கன்னா திட்டம் தீட்டப்பட்டனன்னு இருக்குது. அதுவும் தப்பு. திட்டம் தீட்டப்பட்டதுன்னு வந்து தான் கரெக்டாக இருக்கும். இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. கந்தன் தேவியை மணந்தார். கந்தன் தேவியை மணந்தான். கந்தன் தேவியை மணந்தாள். கந்தன் தேவியை மணந்தனர். கந்தன் தேவியை மணந்தார். இப்போ மணந்தார் ஆறுங்கிறது பலர்பாலுக்கு வர்றது. இப்போ அந்த ஆறுங்கிறது ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து இருக்குது. அதில் கந்தன் அப்படிங்கிறது தான் முதன்மையாக வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. கந்தன் தேவியை மணந்தான். இப்போ கந்தன் மணந்தான். இப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். கந்தன் தேவியை மணந்தாள் அப்படின்னு வரக்கூடாதுன்னா ரெண்டுமே பெண்பாலை குறிக்கிறது. கந்தன்கிறது தான் முதன்மையாக வருது. ஆண்பாலை குறிக்கணும் அது. இப்போ பெண்பாலை குறிக்கிறதுனால ஆப்ஷன் இ வராது. கந்தன் தேவியை மணந்தனர். இப்போ அருங்கிறது முடிஞ்சிருக்கு. அருங்கிறது பலர்பால். இங்கே ரெண்டு பேர் வந்திருக்குது. அதில் கந்தனை தான் முதன்மையாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாள். இத்தொடரின் பிழையற்ற வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுமி தன் கையில் மலர்களை வைத்திருந்தான். இப்போ ஆண்னு முடிஞ்சிருக்குது. சிறுமி தம்மால் கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். இங்கே சிறுமி தன் கையில் மலர்களை வைத்திருந்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆணுங்கிறது ஆண்பாலில் வருது. அப்படின்னா சிறுமிங்கிறது வராது. சிறுமிங்கிறது பெண்பால். சிறுமி தம்மால். தம்மால்னு வரக்கூடாது இங்கே. ஏன்னா தம்மால்ங்கிறது வந்து பலர்பாலை குறிக்கிறது. அப்போ இதுவும் வராது. சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாள். இங்கேயும் பலர்பாலில் வந்திருக்குது. இதுவும் வராது. சிறுமிங்கிறது ஒருமையில் வர்றது. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான தொடரை கண்டறிக.
அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தன் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தங்களது உழைப்பை நல்கினார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார். தனது அப்படிங்கிறது வரக்கூடாது, தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஏன்னா இங்கே மரியாதை நிமித்தமாக தமது அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேங்களா, தனதுங்கிறது வரக்கூடாது. மரியாதை அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தன் உழைப்பை நல்கினார் அப்படிங்கிறது தப்பு. தன்னுங்கிறது வரக்கூடாது. ஏன்னா மரியாதை தான் தமதுங்கிறது தான் வரணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக படித்தாதான் அங்கே போய் அடிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் மாறினாலும் மாறிட்டோம்னா அம்பேத்கர்ங்கிறது தலைவர் அப்படிங்கிறப்ப அவருக்கு தமது அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். நான் கவனமாக படிச்சுக்கங்க. இதெல்லாம் உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இத்தொடரின் சரியான வடிவம் எது? உயர்ந்தோர் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான். உயர்ந்தோர் தங்களைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் தம்மைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான். இப்போ உயர்ந்தோர் அப்படின்னு வர்றப்ப தம்மைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா வரணும் இதுக்கு. ஓகேங்களா, என்ன உயர்ந்தோர் வர்றப்ப இது பன்மையில் வருது. தம்மைத்தானே அப்படிங்கிறது தான் கரெக்டு. தன்னை தானேன்னு வராதுன்னா இது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இங்கே உயர்ந்தோருங்கிறது நிறைய பேரை குறிக்கும். இங்கே ஓருங்கிறது பலர்பாலில் வருது. தன்னை தானே அப்படிங்கிறது வராது. உயர்ந்தோர் தங்களை அப்படிங்கிறதும் வராது. ஏன்னா மரியாதை நிமித்தமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே. இப்போ இது வராது. உயர்ந்தோர் தம்மைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மாட்டான்ங்கிறது வராது. இப்போ இதுவும் தப்பு. இப்போ இதுதான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இருக்கு சரியான தொடரை தேர்ந்தெடு. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். இவை அஃது எனக்கு பிடித்த நூல்கள். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். இவைகள்தான் எனக்கு பிடித்த நூல்கள். அப்போ இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள். அப்போ நூல்கள்னு வருது, இங்க தான்னு வருது. அப்போ இப்படி வராது. இவை அஃது எனக்கு பிடித்த நூல்கள். அப்போ இந்த சென்டென்ஸே தப்பு, இது வராது. இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். அப்போ நூல்கள்னு வருது, தாம் அப்படிங்கிறது வந்து பன்மையில வருது, இவைன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டு. இவைகள் தான் எனக்கு பிடித்த நூல்கள். இந்த கல் வர தேவையில்லை இங்க. ஓகேங்களா, இங்கே தான் வந்திருக்குது. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இவைங்கிறதே பன்மை தாங்க, இவைகள்ங்கிறது தேவையில்லை. குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இத்தொடரின் சரியான வடிவம் எது? குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தங்களால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கிறது. குழந்தைகள் அவனால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தம்மால் அப்படின்னா பன்மை கரெக்ட். இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர், இதுவும் பலர்பால் வந்திருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். குழந்தைகள் தங்களால், தங்களால்ங்கிறது போட தேவையில்ல, தப்பு. தம்மால் தான் கரெக்டு. குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கிறது அப்படிங்கிறது இது வந்து உயிரற்ற பொருளை குறிக்கிறது. அப்போ இது வராது, தப்பு. குழந்தைகள் அவனால், இது தப்பு. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை கண்டறிக. அவர் அங்கேதான் இருப்பார்.
அவர் அங்கேதான் இருப்பார். அவர் அங்கே தன்மை இருப்பார். அவர் அங்கே அகுது இருப்பார். அவர் அங்கேதான் இருப்பார். இப்போ அவர்னு வந்திருக்கு, இங்க தாம்னு வந்திருக்குது. அவர் தான்னு தான் வந்திருக்கணும், அப்ப இது தப்பு. அவர் அங்கே தான் இருப்பார், அப்ப இதுவும் ஒருமை, இதுவும் ஒருமை, அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அவர் அங்கே தன்மை இருப்பார்ங்கிறது சென்டென்ஸே தப்பு. அவர் அங்கே அகுதுங்கிறது வரக்கூடாது இங்க, இப்ப இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடு. மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். மன்னர் தனது குடிகளிடம் அன்பாய் இருப்பார். மன்னர் தம்மால் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். அப்ப மன்னருங்கிறது குடிகளிடம், தன் குடிகளிடம் கொடுத்துருக்காங்க. அப்ப தன்னுங்கிறது வரக்கூடாது, தம்முங்கிறது தான் வரணும். குடிகள்ங்கிறது பன்மை, அப்போ இங்க தம்முன்னு வந்திருக்கணும். இப்போ தம்னு வந்தா தப்பு. மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார். அப்போ குடிங்கிறது பன்மையை குறிக்குது, தம்முங்கிறது வந்திருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். மன்னர் தனது குடிகளிடம் அன்பாய் இருப்பார். தனதுங்கிறது இங்க வராது, அந்த இடத்துல தனதுங்கிறது வர தேவையில்ல. தம்மால் இது எல்லாமே பன்மை, இந்த இடத்துல வந்து வேற்றுமை உறுப்பு சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆமைகள் வேகமாய் ஓடாது, இது ஏற்கனவே பார்த்ததுதான். வேகமாய் ஓடா அப்படிங்கிறது தான் கரெக்ட். எதிர்மறை வர்றப்ப ஓடா அப்படின்னு கொடுத்தோம் நம்ம. சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் கொடுத்த புத்தகம் இது அன்று. நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல. நான் கொடுத்த புத்தகம் இது அல்லன். நான் கொடுத்த புத்தகம் இது அல்லர். அப்போ நான் கொடுத்த புத்தகம் இது அன்று அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏற்கனவே பார்த்ததான் அது. இது வந்து இஃது அன்றுன்னு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? சரியான தொடரை கண்டறிக. அங்கே அவர் அங்கேதான் இருப்பார். அவர் அங்கேதான் இருப்பார். அவர் அங்கே தன்மை இருப்பார். அவர் அங்கே அகுது இருப்பார். அப்போ அவர்னு வந்துருச்சு, தாம் அப்படின்றது தப்பு. இப்போ அவர்னு வந்திருக்கு, அங்கே தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த சென்டென்ஸே தப்பு, அகுதுங்கிறது இந்த இடத்துல வராது. சரியான தொடரை கண்டறிக. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. ஓர் காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தன. இப்போ ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. அப்போ இங்கே ஒரு வந்திருக்கு, இங்கே ஒரு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. இங்கே ஓர்னு வந்திருக்குது, காக்கு பக்கத்தில் ஓர்னு வரக்கூடாது, அதுவும் தப்பு. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. இப்போ இதுதான் கரெக்டு. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தன பன்மையில் வந்திருக்குது. அப்போ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பாலும் தேனும் கிடைத்தது. இத்தொடரில் சரியான மரபு வடிவம் எது? பாலும் தேனும் கிடைத்தன. பாலும் தேனும் கிடைத்ததுகள். பாலும் தேனும் கிடைத்தான். பாலும் தேனும் கிடைத்தது. இப்போ பாலும் தேனும் அப்படிங்கிறப்ப ரெண்டும் சேர்ந்து வரப்ப பன்மை ஆயிடுது. அப்போ கிடைத்தன அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். முருகன் வள்ளியை மணந்தார். இத்தொடரின் சரியான வடிவம் எது? முருகன் வள்ளியை மணந்தால். முருகன் வள்ளியை மணந்தான். முருகன் வள்ளியை மணந்தனர். முருகன் வள்ளியை மணந்தார்கள். முருகன் வள்ளியை மணந்தால். அப்போ முருகன்கிறது ஆண்பால், மணந்தால்னு வந்திருக்குது. அப்போ இது தப்பு. முருகன் வள்ளியை மணந்தான். அப்போ முருகன்கிறது ஆணு, முருகன் வந்திருக்குது. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். முருகன் வள்ளியை மணந்தனர் பலர்பாலில் வந்திருக்குது. இது தப்பு. முருகன் வள்ளியை மணந்தார்கள். அப்போ இதுவும் பலர்பால் வந்திருக்குது. இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான தொடரை கண்டறிக. அம்மா தன் பிள்ளைகளிடம் அன்பாய் இருப்பார்.
அம்மா தம் பிள்ளைகளிடம் அன்பாயிருப்பார். அம்மா தனது பிள்ளைகளிடம் அன்பாயிருப்பார். அம்மா தம்மால் பிள்ளைகளிடம் அன்பாயிருப்பார். படித்து பார்க்கும்போதே தெரியுது, ஆப்ஷன் டி வராது. அம்மா தனது பிள்ளைகளிடம் அன்பாயிருப்பார். தனதுங்கிறது ஒருமை, அதனால் இது வராது. அம்மா தம் பிள்ளைகளிடம் அன்பாயிருப்பார். தம்முங்கிறது தான் இங்கே பன்மையில் வருது, ஏன்னா பிள்ளைகள் அப்படின்னு வந்துருச்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏ தன்னுன்னு வந்திருக்கு, அதுவும் தப்பு. பாலும் முட்டையும் கிடைத்தது. இத்தொடரின் சரியான வடிவம் எது? பாலும் முட்டையும் கிடைத்தன. பாலும் முட்டையும் கிடைத்ததுகள். பாலும் முட்டையும் கிடைத்தன. பாலும் முட்டையும் கிடைத்தது. இப்போ பாலும் முட்டையும் அப்படின்னு வர்றப்ப பன்மை ஆயிடுது. அப்படின்னா கிடைத்தன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. அவைதான் ஓடின. அவைதாம் ஓடின. அவைதான் ஓடியது. அவைகள்தான் ஓடின. அப்போ அவை அப்படிங்கிறது வர்றப்ப அது பன்மை. அப்போ தான் அப்படிங்கிறது வராது, அது தப்பு. அவைங்கிறது வரும்போது தாம் அப்படிங்கிறது பன்மை. அப்போ அவையும் பன்மை, தாமும் பன்மை. அப்போ இது கரெக்டு. அவைதான் ஓடியது அப்படிங்கிறது மேலே சொன்ன மாதிரி தப்பு. அவைகள் அப்படிங்கிறது வராது, அது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நான் தான் போவோம். இத்தொடரின் பிழையற்ற வடிவம் எது? நாம் தான் போவோம். இத்தொடரின் பிழையற்ற வடிவம் எது? ஆப்ஷன் ஏ நாம் தான் போவோம். நாம் தான் போவோம். நான் தான் போவோம். நாம் தான் போவோம். இங்கே நாம்னு வர்றப்ப பன்மையில் தாம்னு வர்றது தான் கரெக்டு. ஓகேங்களா? போவோம்னு முடிஞ்சிருக்க. நாம் ஓம் அங்கே படித்தோம்ல, நாம் ஓம். நாம் தான் போவோம். நாம் தான் தானுங்கிறது வராது இங்கே. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. நான் தான் போவோம். இப்போ போவோம்னு வரக்கூடாது, போவேன்னு வந்ததுன்னா கரெக்டு. நான் தான் போவோம்னு வரக்கூடாது, தப்பு. நாம் தான் வரக்கூடாது, இதுவும் தப்பு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. நீர்தான் கொடுத்தீர். நீர்தாம் கொடுத்தீர். நீர்தான் கொடுத்தான். நீர்தாம் கொடுத்தாய். இப்போ நீர்தான் கொடுத்தீர். அப்போ ஈருன்னு முடிஞ்சிருக்குது, இங்கேயும் ஈர்னு முடிஞ்சிருக்குது. ஆனால் தாமுங்கிறது இங்கே ஒருமையில் வருது. நீருங்கிறது பன்மை. ஓகேங்களா? முன்னிலை பன்மையில் வரும் நீருங்கிறது. இப்போ அது வராது. நீர்தாம் கொடுத்தீர். நீர்தாம் கொடுத்தீர். அப்போது பன்மை பன்மை. கொடுத்தீர்ங்கிறதும் பன்மை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நீர்தான் அப்படின்னு எதுவும் தப்பு. நீர்தாம் கொடுத்தாய்ன்னு வந்திருக்குது, இங்கேயும் கொடுத்தான்னு வந்திருக்காது. அப்போ சியும் வராது, டியும் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நான் தான் சென்றேன். நான் தான் சென்றேன் இத்தொடரின் சரியான வடிவம் எது? நான் தான் சென்றேன். நான் தாம் சென்றேன். நான் தான் சென்றேன். நான் தான் சென்றார்கள். இப்போ நான் தான் சென்றார்கள் அப்படிங்கிறது வராது. நாம் தான் சென்றேன். நாமுங்கிறப்ப சென்றேன்கிற ஒருமையில் வராது. அப்போ இது தப்பு. நான் தாம் சென்றான். படிக்கும்போது இது தெரியுது, தப்பு. நான் தான் சென்றேன், அதுதான் கரெக்டான வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை கண்டறிக. அது உரிமையானது. அஃது உரிமையானது. அவை உரிமையானது. அதுகள் உரிமையானது. அப்போ ஊங்கிறதுக்கு பக்கத்தில் உயிர் எழுத்து, அப்போ அஃதுங்கிறது தான் வரணும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் அதுங்கிறது வராது. அவை உரிமைங்கிறது ஒருமையில் வந்துருக்குது, அவைங்கிறது பன்மை, அப்போ வராது. இதுவும் வராது, இதுவும் பன்மையில் வந்ததுன்னா வராது. அஃது உரிமையானதுங்கிறது தான் கரெக்டு. காகங்கள் கரைத்தது. காகங்கள் கரைத்தது இத்தொடரின் சரியான வடிவம் இது. காகங்கள் கரைத்தன. காகம் கரைத்தன. காகங்கள் கரைத்தான். காகங்கள் கரைத்ததுகள்.
அப்போது காகங்கள் அப்படின்னு வர்றப்ப கரைத்தன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இது பன்மை, இதுவும் பன்மையில் வரணும். காகம் கரைத்தன அப்படிங்க வரக்கூடாது. ஏன்னா இது ஒருமையில், இது பன்மையில் இருக்குது. அப்போ இது தப்பு. காகங்கள் கரைத்தான் அப்படின்னு ஆண்பாலை குறிக்குது. காகங்கிறது வந்து ஒரு பலவின் பாலில் வரும். அதனால் இதுவும் வராது. காகங்கள் கரைத்ததுகள் அதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாணவர்கள் தேர்வுகள் எழுதினார்கள். மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். மாணவன் தேர்வுகள் எழுதினார்கள். மாணவர்கள் தேர்வு எழுதினான். அப்போ மாணவர்கள் தேர்வுகள் எழுதினார்கள். அப்போது தேர்வுங்கிறது ஒன்று தான். தேர்வுகள் எழுத முடியாது, தேர்வுங்கிறது ஒன்று தான். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மாணவர்கள்ங்கிறது முடிஞ்சிருக்குது, இங்கேயும் கல்லுங்கிறது முடிஞ்சிருக்குது. மாணவன் தேர்வுகள் எழுதினார்கள் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இங்கே ஒருமையில் இருக்குது, இங்கே பன்மையில் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. மாணவர்கள் தேர்வு எழுதினான், இப்போ பன்மையில் இருக்குது, இங்கே ஒருமையில் இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மரம் சாய்ந்தன. மரம் சாய்ந்தன இத்தொடரின் பிழையற்ற வடிவம் எது? மரம் சாய்ந்தன இத்தொடரின் பிழையற்ற வடிவம் எது? மரங்கள் சாய்ந்தது, மரம் சாய்ந்தது, மரம் சாய்ந்தான், மரம் சாய்ந்தாள். இப்போ மரங்கள் சாய்ந்தது அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னாக்கா மரங்கள்ங்கிறது பன்மை, சாய்ந்ததுங்கிறது ஒருமை, அதனால் வரக்கூடாது. மரம் சாய்ந்தது, மரம்ங்கிறது ஒருமை, சாய்ந்ததுங்கிறது ஒருமை, அதனால் இந்த ஒருமை வரலாம். மரம் சாய்ந்தான் இது வராது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மரம் சாய்ந்தால் ஆண்பால், இது பெண்பாலில் வருது. அப்போ இது ரெண்டுமே வராது. மரம் சாய்ந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தது இத்தொடரின் சரியான வடிவம் எது? ஆப்ஷன் ஏ வந்து தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தான், தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தன, தீய பண்பு வாழ்வை கெடுத்தன, தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தால் இருக்காங்க. இப்போ கெடுத்தான், தீய பண்புங்கிறது ஒரு அக்ரிணை, கெடுத்தான் ஆண்பால் முடிஞ்சிருக்கு. அப்போனா இது வராது. தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தன, அப்போ கல் கெடுத்தனன்னு முடிஞ்சிருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தீய பண்பு வாழ்வை கெடுத்தன இது பன்மை, இது ஒருமை, அப்போனா இது வராது. தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தால்னு பெண்பாலில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் வராது. சரியான தொடரை கண்டறிக. மீன் துள்ளி குதித்தன, மீன் துள்ளி குதித்தது, மீன்கள் துள்ளி குதித்தது, மீன் துள்ளி குதித்தான், மீன் துள்ளி குதித்தன இது பலர்பாலில் வந்திருக்குது, இது ஒருமையில் வந்திருக்குது. அப்போ இது வராது. சாரி, இது ஒருமையில் வந்திருக்குது, இது பன்மையில் வந்திருக்குது, வராது. மீன் துள்ளி குதித்தது, இப்போது இது ஒருமையில் வந்திருக்குது, இதுவும் ஒருமையில் வந்திருக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. மீன்கள் துள்ளி குதித்தது இது ஒருமை, இது பன்மை. மீன் துள்ளி குதித்தான் இது ஆண்பாலில் வந்திருக்குது, இது அக்ரிணையில் வர்றது. அப்போ இது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சொற்பொழிவாளர் வந்தார்கள் இத்தொடரின் பிழையற்ற வடிவம் யாது? சொற்பொழிவாளர் வந்தார், சொற்பொழிவாளர் வந்தார் இதுதான் கரெக்டு. ஏன்னா சொற்பொழிவாளர் அருள முடிஞ்சிருக்கு, வந்தார் அருள முடிஞ்சிருக்குது. சொற்பொழிவாளர் வந்தான் அப்படின்னு மரியாதையற்றதனமாக சொல்லக்கூடாது, அது தப்பு. சொற்பொழிவாளர் வந்தது இது அக்ரிணையை குறிக்கிறது. அப்போது இதுவும் வராது. சொற்பொழிவாளர்கள் வந்தார், அப்போ இங்கே கல்லில் முடிஞ்சிருக்குது, இங்கேயும் கல்லில் முடியணும். அப்போது இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. குதிரைகள் வேகமாக ஓடியது, குதிரைகள் வேகமாக ஓடியன, குதிரைகள் வேகமாக ஓடினான், குதிரை வேகமாக ஓடியன, குதிரைகள் வேகமாக ஓடியது. இங்கே கல்லில் முடிஞ்சிருக்கு, பன்மை, ஓடியதுங்கிறது ஒருமையில் முடிஞ்சிருக்குது. அப்போ இது வராது. குதிரைகள் வேகமாக ஓடியன, குதிரைகள் வேகமாக ஓடியன, அப்போ இதுதான் கரெக்டு. இதுவும் வந்து பன்மை, இதுவும் பன்மையில் முடிஞ்சிருக்குது. குதிரைகள் வேகமாக ஓடினான் ஆண்பால் முடிஞ்சிருக்கு, வராது. குதிரை வேகமாக ஓடியன அக்ரிணை, ஆனால் ஒருமை இருக்குது, இங்கே பன்மையில் முடிஞ்சிருக்குது. அப்போது இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு.
மாடு வயலில் மேய்ந்தன. இத்தொடரின் சரியான வடிவம் யாது? மாடு வயலில் மேய்ந்தது. மாடுகள் வயலில் மேய்ந்தது. மாடு வயலில் மேய்ந்தான். மாடு வயலில் மேய்ந்தாள். அப்போ மேய்ந்தாள் மேய்ந்தான் அப்படிங்கிறது வராது. அப்போ இது 2 ஆப்ஷனுமே கிடையாது. மாடுகள் வயலில் மேய்ந்தது கல்லுன்னு முடிஞ்சிருக்குது. இங்கே பன்மை ஒருமையில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் வராது. மாடு வயலில் மேய்ந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்றல் மெல்ல வீசியன. தென்றல் மெல்ல வீசியது. தென்றல் மெல்ல வீசினான். தென்றல் மெல்ல வீசினாள். தென்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிணையை சொல்கிறது, ஒரு காற்று. அப்போ தென்றல்ங்கிறது ஒருமை. இப்போ வீசியது அப்படிங்கிறது தான் வரணும் இதுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இப்போ தென்றல்னால் காற்று பன்மைன்னு நினச்சி தப்பாக அடிச்சிருவோம். தென்றல் மெல்ல வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? இது ஒருமையில் வருது, இது பன்மையில் வருது. அதனால் தென்றல் மெல்ல வீசியனுங்கிறது வராது. வீசினான் அப்படிங்கிறது ஆண்பால், வீசினாலுங்கிறது பெண்பால். தென்றலுங்கிறது வந்து அக்ரிணையில் வரும். அதனால் ஈயும் வராது, ஈயும் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படுவார்கள். மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படுவார். மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படுவான். மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படும் அப்படின்னு இருக்காங்க. மணிங்கிறது ஒரு ஆளை குறிக்குது. ஓகேங்களா? புறப்படுவார்கள்னா பன்மை. மணிங்கிறது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து இங்கே வராது. மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படுவார் அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்து ஆறுங்கிறது பலர்பால், மணிங்கிறது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுவும் வராது, இது வராது. மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படுவான். இதுதான் கரெக்டு. மணி நாளைக்கு மதுரைக்கு புறப்படும்ங்கிறது வந்து அக்ரிணை, ஏதோ ட்ரெயின் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சன் அப்படி குறிக்க முடியாது. அதனால் ஆப்ஷன் டியும் வராது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. அடுத்தது பார்க்க போகிறோம். சரியான தொடரை கண்டறிக. 100 பழம் என்ன விலை? 100 பழங்கள் என்ன விலை? 100 பழம் என்ன விலை உடையது? 100 பழங்கள் என்ன விலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 100 பழம் என்ன விலை அப்படின்னு வரும்போது 100ங்கிறது பன்மை. அப்போ பழம்னு வரக்கூடாதாங்க. அப்போ இது தப்பு. 100 பழங்கள் என்ன விலை. அப்போ 100ங்கிறது பன்மை, இங்கே பழங்கள்னு வர்றதான் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் பி கரெக்டு. என்ன விலை உடையது, இப்போ இங்கேயும் பழம்னு வந்திருக்கணும். அப்போ இது தப்பு. 100 பழங்கள் என்ன விலைகள், விலைகள்ங்கிறது வராது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையது. குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையன. குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையான். குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையவள். இப்போ குயிலும் காகமும் அப்படின்னு சொல்லி பன்மையில சொல்லியிருக்காங்க. ஒரே நிறத்தை உடையது. அப்போ உடையதுங்கிறது ஒருமை. அப்படின்னா இது வராது. குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையன. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா பன்மை பன்மைக்கு வருது. குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையான் ஆண்பாலில் வந்திருக்குது. குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையவள் பெண்பாலில் வந்திருக்குது. அப்போ இது ரெண்டுமே வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நான் பார்த்தது அதுவல்ல. இத்தொடரின் சரியான வடிவம் எது? நான் பார்த்தது அதுவன்று. நான் பார்த்தது அவை அல்ல. நான் பார்த்தது அதுவல்லன். நான் பார்த்தது அதுவல்லல். ஓ, நான் பார்த்தது அது அன்று. அப்போ பார்த்ததுங்கிறது ஒருமை, அதுங்கிறது ஒருமை, அன்று அப்படிங்கிறதும் ஒருமை. அப்படின்னா இதுதான் கரெக்டு. நான் பார்த்தது அவை அல்ல. அப்போ அவைங்கிறது பன்மையில் வந்திருக்குது, அல்லங்கிறது பன்மை. ஆனால் நான் பார்த்ததுங்கிறது ஒருமை. அப்படின்னா இது வராது. நான் பார்த்தது அது வல்லன். அது இது அல்லன் அப்படின்னு வர்றப்போ அது வந்து பர்சனை குறிக்கும். இந்த பார்த்ததுங்கிறது வந்து ஒரு ஏதோ பொருளையோ காட்சியோ பார்க்கறது. அதனால அது உயிரற்ற பொருள். அதுன்னு வந்திருக்குது. அதுன்னு வரப்போ உயிரற்றதான் குறிக்கும். இப்போ அல்லன் அப்படிங்கிறது வராது இங்கே. நான் பார்த்தது அது அல்லல்.
இப்போ அல்லன், அல்லல், ஆண்பால், பெண்பால் அதெல்லாம் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஒரு ஊரில் ஓர் திருடன் இருந்தான். ஓர் ஊரில் ஒரு திருடன் இருந்தான். ஓர் ஊரில் ஓர் திருடன் இருந்தான். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓருன்னு தான் வரணும். இங்க ஒருன்னு வந்திருக்குது. அப்படின்னா இது தப்பு. ஓர் ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அப்போ ஊரில்ங்கிறதுக்கு உயிரெழுத்துக்கு பக்கத்துல ஓருன்னு வந்திருக்குது. உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல ஓருன்னு வந்திருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா ஊரில் பக்கத்துல கரெக்டா வந்திருக்குது. ஆனா திருடனுக்கு பக்கத்துல ஓருன்னு கொடுத்துருக்காங்க. உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல ஒருன்னு தான் வரணும். அப்படின்னா இது தப்பு. ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். இங்க ஓருன்னு வந்திருக்கணும், ஒருன்னு வந்திருக்குது. இப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த ஆப்பிள்கள் இனிப்பாக இருக்கிறது. கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின்படி இதன் சரியான வடிவம் எது? ஆப்ஷன் ஏ வந்து இந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்கிறது. இந்த ஆப்பிள்கள் இனிப்பாக இருக்கின்றன. இந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்கின்றன. இந்த ஆப்பிள்கள் இனிப்பாக உள்ளது. இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்கிறது. அப்படின்னா இங்கேயும் ஒருமை வந்திருக்குது, இங்கேயும் ஒருமை வந்திருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. இந்த ஆப்பிள்கள் இனிப்பாக இருக்கின்றன. அப்போ இங்கே கல் முடிஞ்சிருக்குது, இருக்கின்றனன்னு பன்மையில் முடிஞ்சிருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. இந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்கின்றன. அப்போ இங்கே ஒருமையில் வந்திருக்குது, இங்கே வந்து பன்மையில் முடிஞ்சிருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்பிள்கள் இனிப்பாக உள்ளது. பன்மையில் வந்திருக்குது, ஒருமையில் வந்திருக்குது. அப்போ இது வராது. சரியான தொடரை கண்டறிக. குழந்தைகள் விளையாடுகிறது. குழந்தைகள் விளையாடுகிறார்கள். குழந்தைகள் விளையாடினான். குழந்தைகள் விளையாடா நின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் விளையாடுகிறது. குழந்தைகள் இங்கே வந்து பன்மையில் முடிஞ்சிருக்குது, இங்கே ஒருமையில் வந்திருக்குது. அப்போ இது வராது. குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அப்போது இங்கே கல் முடிஞ்சிருக்குது, இங்கேயும் விளையாடுகிறார்கள்னு கல் முடிஞ்சிருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குழந்தைகள் விளையாடினான் ஆண் பாலில் வந்திருக்குது, ஆனால் இங்கே பன்மையில் முடிஞ்சிருக்குது, இது ஒருமையில் வந்திருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் வராது. குழந்தைகள் விளையாடா நின்றது எதிர்மறையில் வந்திருக்குது. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவர்களிடம் பல நாய்கள் உள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின்படி இதன் சரியான வடிவம் எது? அவர்களிடம் பல நாய்கள் உள்ளன. அவர்களிடம் பல நாய்கள் உள்ளது. அவர்களிடம் பல நாய் உள்ளன. அவர்களிடம் பல நாய் உள்ளன. இப்போ அவர்களிடம் பல நாய்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இங்கே பன்மை, இதுவும் பன்மையில் வருது. இப்போ இது கரெக்டு. அவர்களிடம் பல நாய்கள் உள்ளது அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா பன்மை, இது ஒருமையில் இருக்குது. அவர்களிடம் பல நாய் உள்ளன அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா உள்ளன பன்மை, இதுவும் பன்மை, இது ஒருமையில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. என்னிடம் புத்தகம் உள்ளன. என்னிடம் புத்தகங்கள் உள்ளன. என்னிடம் புத்தகங்கள் உள்ளதுகள். என்னிடம் புத்தகங்கள் உள்ளது. என்னிடம் புத்தகம் உள்ளன அப்படிங்கிறது ஒருமை, இது பன்மை. அப்போ இது வராது. என்னிடம் புத்தகங்கள் உள்ளன, இதுதான் கரெக்டு. என்னிடம் புத்தகங்கள் உள்ளதுகள், அது தப்பு. என்னிடம் புத்தகங்கள் உள்ளது, கல்ல முடியுது, இது உள்ளதுங்கிறது ஒருமை. அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார். இத்தொடரின் பிழையற்ற வடிவம் எது? அவர்கள் கால்பந்து விளையாடுகிறான். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறது. அவர்கள் கால்பந்து விளையாடினால் அப்படின்ட்டு இருக்காங்க. அவர்கள் கால்பந்து விளையாடுகிறான்ங்கிறது ஆண்பாலில் வருது, இது கல்லுங்கிறது பன்மையில் குறிக்குது. அப்போ இது வராது. அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள், இது கல்ல முடியுது, இதுவும் கல்ல முடியுது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சி பார்த்தீங்கன்னா அவர்கள் கால்பந்து விளையாடுகிறது. விளையாடுகிறங்கிறது அக்ரிணை போல குறிக்கிற மாதிரி இருக்குது. அப்போனா இது வராது. அவர்கள் கால்பந்து விளையாடினால் பெண்பாலில் வருது. ஓகேங்களா? அவங்க அவர்கள்னு பொதுப்பாலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. சரியான தொடரை தேர்ந்தெடு. அவைகள் பசித்தால் சத்தமாக குரைக்கும்.
அவை பசித்தால் சத்தமாக குரைக்கும். அவைகள் பசித்தால் சத்தமாக குரைக்கும். அவை பசித்தால் சத்தமாக குரைப்பார் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா, அவைகள் பசித்தால் சத்தமாக குரைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவைகள் அப்படிங்கிறது அக்னி நில கல்லுங்கிறது வராது. ஓகேங்களா? அதனால இந்த ஆப்ஷன் அதுமாரி குறைக்கும்னு வந்திருக்குது, இது வராது. அவை பசித்தால் சத்தமாக குரைக்கும். இப்போ இங்கே அவைங்கிறது வந்திருக்குது, இங்கே சத்தமாக குறைக்கும்னு வந்திருக்குது. இப்போ இதுதான் கரெக்டு. இங்கேயும் கல் வந்திருக்குது, வராது. இங்கே குறைப்பார்னு வந்திருக்குது. குறைப்பாருங்கிறது வந்து மக்களில் ஒரு ஆளை குறிக்கிறது. இங்கே வந்து குறைப்பாருங்கிறது வந்து நாயை குறிக்கிறதுனால இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவர்கள் மாலையில் தொலைக்காட்சி பார்க்கிறாள். இத்தொடரின் சரியான வடிவம் எது? அவர்கள் மாலையில் தொலைக்காட்சி பார்க்கிறான். கல்லுன்னு வந்திருக்குது, இங்கே பார்க்கிறான்னு முடியுது, அதனால இது வராது. அவர்கள் மாலையில் தொலைக்காட்சி பார்க்கிறது. அக்னி நிலை முடிஞ்சிருக்குது, இது உயர்ந்த நிலை வந்திருக்குது, அதனால இதுவும் வராது. அவர்கள் மாலையில் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். கல்லில் வந்திருக்குது, இது கல்லில் முடிஞ்சிருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அவர்கள் மாலையில் தொலைக்காட்சி பார்த்தால் பெண்பாலில் முடிஞ்சிருக்குது, பலர்பாலில் வந்திருக்குது, இது தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான தொடரை கண்டறிக. அவன் தினமும் ஒரு ஆப்பிள்களை சாப்பிடுவான். அவன் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவான். அவன் தினமும் ஒரு ஆப்பிள்கள் சாப்பிடுவான். அவன் தினமும் ஆப்பிள் சாப்பிடுவார்கள். அவன் தினமும் ஒரு ஆப்பிள்களை, இங்கே ஒருன்னு வந்திருக்கு, இங்கே ஆப்பிள்களைன்னு வந்திருக்குது, அதனால் இந்த ஆப்ஷன் வராது. அவன் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவான், இது கரெக்டு. ஏன்னா அவன் வந்திருக்கு, ஒரு ஆப்பிள் வந்திருக்குது, சாப்பிடுவான்னு கரெக்டாக ஆண்பாலில் முடிஞ்சிருக்குது. அவன் தினமும் ஒரு ஆப்பிள்கள் சாப்பிடுவான், அப்போ ஒரு ஆப்பிள்கள், அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அவன் தினமும் ஆப்பிள் சாப்பிடுவார்கள், பலர்பால் ஒருமையில் வந்திருக்குது, இது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். இத்தொடரின் பிழையற்ற வடிவம் யாது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டான். மேகங்கள் சூழ்ந்து கொண்டாள். மேகங்கள் அப்படின்னு கல்லில் முடியுது இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உயர்திணை கிடையாது, அக்னிநிலை வரும். அக்னிநிலைனா உயிரற்ற பொருளில் வரும். இப்போ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, அப்போ கல் கொண்டனன்னு முடிஞ்சிருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. இங்கே கல்லுன்னு வந்திருக்கு, கொண்டதுன்னு வந்திருக்குது, இது பன்மை, இது ஒருமை, அப்படின்னா இது வராது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டான் ஆண்பால், கொண்டால் பெண்பால், அப்போ இது ரெண்டுமே வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. இவை பூக்கள் அன்று. இவை பூக்கள் அல்ல. இவை பூக்கள் அல்லன். இவை பூக்கள் அல்லல். பார்த்தீங்கன்னா இவை பூக்கள் அன்று, பூக்கள்லே தெரியுது, இது வந்து பன்மை, இது வந்து ஒருமையில் வந்திருக்குது, அப்போ இது வராது. இவை பூக்கள் அல்ல, கல் முடிஞ்சிருக்குது, அல்லங்கிறது பன்மை, அப்போது இதுதான் கரெக்டு. அல்லன் அல்லல் அப்படிங்கிறது வந்து உயிருள்ள பொருட்களை குறிக்கிறது, ஆண்பால் பெண்பாலுக்கு வர்றது, அப்போ இது ரெண்டுமே வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? என் தங்கை பரிசு பெற்றது. இத்தொடரின் சரியான வடிவம் எது? என் தங்கை பரிசு பெற்றான். என் தங்கை பரிசு பெற்றனர். என் தங்கை பரிசு பெற்றாள். என் தங்கை பரிசு பெற்றதுகள். என் தங்கை பரிசு பெற்றான். தங்கைங்கிறது பெண்பால், ஆண்பாலில் வந்திருக்குது, இங்கே இப்போ இது வராது. என் தங்கை பரிசு பெற்றனர் பலர்பாலில் வந்திருக்குது, இது பெண்பாலில் ஒருமையில் வந்திருக்குது, அப்போ இது வராது. என் தங்கை பரிசு பெற்றாள், இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. கன்று தமது தலையை ஆட்டியது. கன்று தனது தலையை ஆட்டியது. கன்று தன் தலையை ஆட்டின. கன்று தங்களது தலையை ஆட்டியது. கன்றுங்கிறது ஒருமை, தமதுங்கிறது பன்மை, அப்படின்னா அது வராது. கன்று தனது தலையை ஆட்டியது, இது ஒருமை, இது ஒருமை,
ஓகேங்களா? அப்போ கன்று தனது தலையை ஆட்டியதுங்கிறது தான் கரெக்ட். கன்று தன் தலையை ஆட்டியது. தன்னுங்கிறது வராது இங்க. தன் தலையை ஆட்டினன்னு முடிஞ்சிருக்குது. அப்போ ஆட்டினங்கிறது பலர்பால். அது பன்மையில வரும். இங்க கன்றுங்கிறது ஒருமை. தன் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? தனது அப்படிங்கிறது தான் வரும். கன்று தங்களது தலையை ஆட்டியது. தங்களதுங்கிறது வராது வார்த்தை. இது தப்பு. அது ஒருமையில இது பன்மையில இருக்கு. சரியான தொடரை கண்டறிக. அவர் அங்கேதாம் இருப்பார். அவர் அங்கேதான் இருப்பார். அவர் அங்கே தன்மை இருப்பார். அவர் அங்கே அகுதி இருப்பார். அப்போ அவருங்கிறது ஒருமை. தாம்ங்கிறது பன்மை. அப்படின்னா இது வராது. அவர் அங்கேதான் இருப்பார். ஒருமை அவரு. தான்ங்கிறது ஒருமை. அப்போ இது கரெக்ட். அவர் அங்கே தன்மை இருப்பார். சென்டென்ஸே தப்பு. இங்கே அகுதுங்கிறது இப்படி வராது. இது தப்பு. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒருமை பன்மையில் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். நிறைய பேசிக்ஸும் பார்த்தோம். நீங்கள் பேசிக்ஸை வந்து ரொம்ப தரவாக படிச்சுக்கங்க. ஏன்னா பேசிக்ஸ் எவ்வளோ தரவாக இருக்கீங்களோ அப்போ தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இப்போ பார்க்குற கொஸ்டின்லாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து தொகுத்து போட்டுற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா படிங்க. ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் நிறைய மார்க் வாங்க முடியும். சோர்ந்து போகாதீங்க, டயர்டாகாதீங்க. நம்ம ஒரே முயற்சி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற முயற்சியோட படிங்க. தோண்டு போகாதீங்க. ஓகேங்களா? ஃபேமிலியை நினச்சிக்கோங்க எப்போதுமே. நம்ம கண்டிப்பாக படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போட படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.